Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு vlog வந்து early morningல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா காலையிலே வந்து ஒரு 6 மணி போல எந்திரிச்சு வந்துட்டேன். கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கு அப்புறம் வெளிய வந்து இந்த மாதிரி ஒரு வியூ பார்க்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை. சோ இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுறதுக்கு எல்லா வேலையும் வந்து வியாழக்கிழமையே கொஞ்சம் செஞ்சிடுவேன். சோ எப்பயுமே எனக்கு வியாழக்கிழமை கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருக்கும். சோ இன்னைக்கு காலையில இருந்து நைட் நான் வந்து என்னோட டின்னர் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்றது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா செடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். வெத்தலை கொடி நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து மார்னிங்கே வந்து தொட்டியில் மாற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடி வந்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வேலை மிச்சமாக இருக்கும். இல்லை அப்படியே டைம் போயிடும் பாப்பாவை பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் வெயில் வேறு ரொம்ப சுளீர்னு வந்து அடிக்குமா, நமக்கு வெளியே வந்து அதெல்லாம் பண்ணுறதுக்கே பிடிக்காது. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிலே இல்லாமல் அப்படி இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு கிளைமேட். ஸோ இப்போயே பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா தியானிதா வந்து டிஃபன்லாம் செஞ்சு லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டேன். சிம்பிளாக தான் வந்து லஞ்ச் பேக் பண்ணி அமுச்சு விட்டுருந்தேன். ஸோ எதுக்கும் லஞ்சுக்கு வந்து நான் வீட்டில் சமைக்கணும் இன்னொரு வாட்டி. ஏன்னா காலையில் வந்து கொஞ்சம் இதுக்கே கொஞ்சம் டைம் போயிட்டு அப்படின்றனால நான் கொஞ்சம் சிம்பிளான லஞ்ச் தான் செஞ்சு கொடுத்து விட்டுருந்தேன், வெரைட்டி ரைஸ் மாதிரி. ராஷ்மிகா குட்டிக்கும் வந்து மார்னிங் டிஃபன் ஊட்டி விட்டுட்டு அவளை வந்து தூங்க வச்சுட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் தியானிதா வந்து ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வரப்போ காய்கறியெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் அப்படியே ஃப்ரிட்ஜில் கையோடு எடுத்து வச்சுட்டேன். இந்த விலாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்மி குட்டிக்கு மொட்டை போடுறதுக்கு முன்னாடி எடுத்த விலாக்ஸ். ஸோ இது வந்து அப்படியே டிராஃப்டில் இருந்துச்சு, டைமே கிடைக்கல இதை அப்படியே எடிட் பண்ணி போடுறதுக்கு. ஸோ வந்து இப்போ தான் போடுறதுக்கு டைம் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா ராஷ்மி குட்டிக்கு மொட்டை போடுற வீடியோஸ்லாம் அப்கமிங் நிறைய வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எப்பயுமே கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் புதினா இதெல்லாம் தனித்தனியாக பாக்ஸில் போட்டு வச்சுடுவேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே கவரோடு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். ஸோ அன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு, ராஷ்மி குட்டி வந்து தூங்கிட்டு இருந்தனால அப்படியே பொறுமையாக செஞ்சுட்டு இருந்தேன். புது காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா எது பழசாக இருக்கோ எது இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கோ அதை வந்து ஏதாவது போட்டு செஞ்சுடுவேன். ஸோ அதே மாதிரி தான் ஸ்ப்ரிங் ஆனியனும் கொஞ்சம் இருந்துச்சு, அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து குட்டி பாப்பாவுக்கு செவ்வாழை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. செவ்வாழை குழந்தைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தி, நல்லா வெயிட் கெயின் ஆகும். அவங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் டைமில் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு. ஸோ பாப்பாவும் வந்து எந்திரிச்சிட்டா, ராஷ்மிகா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கப்போ எந்திரிச்சிட்டா. ஸோ ஒரு 11:30க்குள்ளார பார்த்தீங்கன்னா இவளுக்கு இந்த மாதிரி செவ்வாழை இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா 2 செவ்வாழை பழம் வந்து நசுக்கி இந்த மாதிரி ஃபோர்க்கில் வச்சு நசுக்கி அவளுக்கு வந்து ஊட்டி விட்டுருவேன், சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். திரும்ப வந்து லஞ்சு தான் வந்து கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் கொஞ்சம் சைட் டிஷ் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் மஷ்ரூம் வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஸ்ப்ரிங் ஆனியனும் மஷ்ரூமும். இப்போ வந்து பருப்பு சாம்பார் வந்து டக்குன்னு செய்கிற மாதிரி குயிக்காக வந்து உங்களுக்கு நான் எப்படி செய்கிறதுன்னு என்னோடய மெத்தட் வந்து சொல்கிறேன். குக்கரில் வந்து நீங்கள் எவ்வளோ பருப்பு போட்டுங்களோ போட்டுக்கோங்க. அதில் ஒரு 4 பெரிய பல் பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு 3 தக்காளி போட்டு சீரகம் மிளகு போட்டு ஒரு 4 விசில் விட்டுருங்க. என்னோடய குக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 விசில் விடுவேன். ஸோ விசில் வர கேப்பில் மஷ்ரூம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து மசாலா தடவி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது நல்லா அந்த மசாலாலாம் ஊறி நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த கோட்டிங்லாம் நல்லா ஒட்டிக்கும். ஸோ அதுக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா நான் வந்து வாஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் அரிசி மாவு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு தண்ணியில் நல்லா அந்த மாதிரி லைட்டாக அப்படியே சாஃப்டாக பிசைஞ்சு இப்படி ரொம்ப அழுத்திடக்கூடாது. அப்படியே மேலோட்டமாக அந்த மாவோட பிசைஞ்சு நீங்கள் கழுவும் போது அந்த மேலே இருக்கிற கருப்பாக இருக்கிறதுலாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக அந்த வெள்ளை கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், அந்த கருப்பெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் மஷ்ரூம் நீங்கள் கட் பண்ணுறப்போ முதல்ல அந்த பேக்கேஜ் டேட் வந்து பார்த்துக்கோங்க. பிகாஸ் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆன பீஸெல்லாம் உள்ளே இருக்கும், அதெல்லாம் நீங்கள் போட்டுறாதீங்க, தூக்கி போட்டுருங்க. அது வந்து தெரியாமல் கூட நீங்கள் வந்து உள்ளே சாப்பிட்றாதீங்க, ரொம்ப டேஞ்சர் அந்த மாதிரியெல்லாம். ஸோ எதுக்கும் நீங்கள் பேக்கேஜ் டேட்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து குக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எக்ஸ்பைரி ஆகிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து தூக்கி போட்டுருங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகிற மாதிரி ஆகிடும். வீட்லேயே பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக மஞ்சூரியன் பவுடர் வந்து இருந்துச்சு, அது கூட நான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சால்ட்டு, கொஞ்சம் அரிசி மாவு வந்து போட்டிருக்கேன், லைட்டாக மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு வந்து
கோட்டிங் நல்லா இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். நான் வந்து லைட்டாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லைட்டாக எலுமிச்சம்பழம் வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு டேங்கியாக இருக்கும், எல்லா டேஸ்ட்டும் கலந்த மாதிரி. ஸோ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் தண்ணி கூட நான் சேர்க்கலைங்க. அப்படியே வந்து மாவு மட்டும் அப்படி பெசரி தான் விட்டுட்டுருக்கேனே தவிர ஒரு ட்ராப் கூட வாட்டர் ஆட் பண்ணல. ஏன்னா நீங்கள் வந்து இந்த மஷ்ரூம்லேருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டிங்கன்னா தண்ணி வரும் அதுலேருந்தே. ஸோ அந்த தண்ணியே அதுக்கு வந்து போதுமானதாக இருக்கும், நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணவே கூடாது. ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே இதில் கட் பண்ணி போட்டுட்டேன். நீங்கள் வந்து எது இருக்கோ நீங்கள் வந்து கொத்தமல்லி இல்லைனா கருவேப்பிலை கூட இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே மசாலாவோட பெரட்டி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கூட மேலே தூவி விடலாம், பட் அப்படியே பச்சையாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரை பண்ணலான்னு அதோட சேர்த்து போட்டுட்டேன். ஸோ இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி மூடி வச்சு ஓரமாக வச்சிடலாம். ராஷ்மி குட்டிக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தலைக்கு தண்ணி ஊற்றணும், அதனால செவ்வாழை ஊட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமா குளிக்க வைக்கலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சுடு தண்ணியும் போட்டாச்சு. ஸோ ராஷ்மி குட்டி வந்து தலை குளித்து எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்றது இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நானும் கேமரா ஏதாவது ஓப்பன் பண்ணி ட்ரைபாடில் வந்து செட் பண்ணி வச்சுட்டா போதும், இவர் வந்து ஏதாவது ஒன்று சேட்டை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ என்னான்னு பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு எனக்கே தெரியல. ஏதாவது என்ன பண்ணுறாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் எனக்கு வந்து சொல்லுங்கள். குளிக்கலாமா? இங்கே வரேன். ஸோ தலைக்கு எப்போல்லாம் வந்து ராஷ்மியை குளிக்க வைக்கிறோன்னா அப்போல்லாம் சாம்பிராணி வந்து கரெக்டாக ரெடியாக எடுத்து வச்சுடுவேன். ஏன்னா குளிக்க வச்சதுக்கப்புறம் அவளுக்கு தலைக்கு வந்து காட்டுறது கரெக்டாக இருக்கும். தண்ணியை வந்து எடுத்து வச்சாச்சு. நான் வந்து ராஷ்மி குட்டி போர்ட்டிகோவில் தாங்க வந்து குளிக்க வைக்கிறேன். பிகாஸ் பாத்ரூமில் வந்து குளிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஏதோ ஒரு இடைஞ்சலாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா போர்ட்டிகோவில் நல்லா விசாலமாக கால் நீட்டி வச்சு நானே தான் குளிக்க வைப்பேன். ஒரு 5-6-7 மாதத்துலேருந்தே நானே தான் குளிக்க வைக்கிறேன். ஸோ அதனால் போர்ட்டிகோவில் எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கனால நாங்கள் அங்கே குளிக்க வைக்கிறோம். அந்த சாம்பிராணி காட்டுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கத்துன்னு கத்துறா. அது வந்து பயந்துக்கிட்டு என்னமோ சூடாக புகை வருதுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு கத்துறா. நான் வந்து ராஷ்மிகாவுக்கு ஹிமாலயா பேபி ஷாம்பூவும் அதுக்கப்புறம் டெடிபார் சோப்பும் தான் வந்து பிறந்ததுலேருந்தே அந்த ஷாம்பு அந்த சோப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு என்ன ஷாம்பு அண்ட் சோப்பு வந்து யூஸ் பண்ணுறீங்கன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ டெடிபார் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேனே தவிர அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. பட் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஸ்கின் குழந்தையோட ஸ்கின் வந்து முக்கியம் இல்லையா, அதெல்லாம் நல்லாயிருக்கு ரிவ்யூ இருக்கனால நான் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் கேட்பீங்க மை பென்சிலில் வந்து பொட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நான் வந்து இந்த தேங்காய் பொட்டு இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் ஓட்டில் வந்து பொட்டு இருக்குமே, அதை வந்து தண்ணியில் இல்லைனா பாலில் மிக்ஸ் பண்ணி அது வந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் அப்படி தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். குட்டி பாப்பா அப்போ நல்லா கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால வச்ச உடனே கை வச்சு அழிச்சு விட்டுறாளா. ஸோ நான் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக அது மேலே பவுடர் வந்து அப்ளை பண்ணி விட்டுருவேன். ஸோ அவளை ரெடி பண்ணி அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சு. பருப்பு வந்து வேக போட்டுடணும் பார்த்தீங்களா குக்கரில். ஸோ அது வந்து ராஷ்மிகாவுக்கு கொஞ்சமாக மதியம் லஞ்ச் ஊட்டுறதுக்காக எடுத்து வச்சுக்கேன். அன்னைக்கு வந்து நான் வந்து காய்கறி எதுவும் பருப்பில் வந்து போடலை, வெறும் பருப்பு சீரகம் மிளகு இது மட்டும்தான் நான் வந்து பாப்பா கொடுக்க போகிறேன். டெய்லியும் ஒரு காய் வந்து ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து முட்டை வந்து வேக வச்சு அதை வந்து சாப்பாட்டில் பிசைஞ்சு அதை அப்படியே ஊட்டி விடலாம். அங்கே நம்ம வந்து ரெசிபிக்கு வருவோம். நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஈஸியாக எப்படி நான் என்னோடய மெத்தடில் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நம்ம என்ன காய்கறியோ அதை வந்து கட் பண்ணி அப்படியே அந்த பருப்பில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள். அன்றைக்கி வந்து என்கிட்ட சாம்பார் தூள் வந்து இல்லை, அதனால் நான் வந்து இப்படி போட்டுக்கிறேன். உங்ககிட்ட சாம்பார் தூள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையே கூட போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பு மறுபடியும் பற்ற வச்சு தாளித்து ஊற்றிட்டோம். அப்படி ஊற்றிட்டு திரும்ப வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த நம்ம போட்ட காய்கறிலாம் வெந்துடும். ஸோ சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப டைம் ஆகாது. நம்ம அந்த ஒரே பாட்லேயே ஒரு குக்கர்லேயே நம்ம வந்து முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. இது நம்ம நிறைய மெத்தட் இருக்குது சாம்பார் வந்து செய்கிறதுக்கு. ஸோ இந்த மெத்தட் இப்போதைக்கு எனக்கு ரொம்ப டைம் சேவிங்காக இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஸோ நானும் வந்து சமைச்சு முடிச்சுட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ நான் கொஞ்சம் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, பிகாஸ் வெள்ளிக்கிழமை வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமையா, ஸோ நான் வியாழக்கிழமையே பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் அப்படியே வேலையெல்லாம் செஞ்சிகிட்ருப்பேன். ஸோ
ஸோ என்ன தான் நம்ம வந்து அடுப்பு அப்பப்போ சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணாலுமே வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக்ஸுக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக அடுப்பு ஃபுல்லாக சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்போ அதில் இருக்க அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எதுலேயுமே கிடைக்காது. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் பாப்பா தூங்குற நேரத்தில் எனக்கும் அவ கூட கொஞ்ச நேரம் படுத்து தூங்கணுன்னு தான் தோணும். இருந்தாலும் என்னையவே கொஞ்சம் நேரம் அப்படியே இது பண்ணிக்கிட்டு சரி இது நம்மளை விட்டால் வேறு யார் செய்ய போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எந்திரிச்சு செய்ய வேண்டியது தான், வேறு வழியே கிடையாது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த கிச்சனில் வந்து ஒரு சாம்பிராணி ஏதாவது பொருத்தி வைக்கிறப்போ அதை விட ஒரு குட் ஃபீல் வந்து எதுலேயுமே எனக்கு கிடைக்காதுங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது க்ளீனிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சாம்பிராணி புகை வாசனை ஊதுபத்தி வாசனைலாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஏற்றி வச்சுடுங்க. ஸோ செம்ம குட் வைப்ஸாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து குக்கிங்கும் முடிச்சுட்டேன், அதே மாதிரி க்ளீனிங்கும் முடிச்சுட்டு சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு அப்படியே ஹால் பக்கம் வந்தால் இந்த நிலமையில் இருந்துச்சு. பிகாஸ் குட்டி பாப்பா வந்து ஹாலில் தான் வந்து இந்த மாதிரி துணி ஏதாவது விரித்து போட்டு அதில் வந்து உட்கார வச்சுட்டு விளையாட்டு காமிக்கிறதுக்கு அவளுக்கு திங்ஸு பொருளெல்லாம் கையில் எடுத்து கொடுத்துட்டு நான் ஏதாவது அப்படி ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ அவளை தூங்க வச்சுட்டேன் இல்லையா, அதனால் வந்து எல்லாம் அப்படியே கடந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எத்தனை வாட்டி எடுத்து வைப்பேன்னு எனக்கே தெரியாதுங்க. எடுத்து வச்ச பொருள் ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. அதுக்கு காரணம் வந்து என்னோடய பெரிய பாப்பா. ஸோ அவள் பார்த்திங்கன்னா எதை எடுத்தாலும் ஏதாவது கண்ட இடத்துல போட்டு வச்சுட்டு போயிடுவாள். அதுக்கப்புறம் அவள் எடுத்து திரும்ப வைக்கவே மாட்டாள். ஸோ வீடு ஃபுல்லாக பொருளாகவே தான் கிடக்குமா, வேறு என்ன பண்ணுறது. நம்ம வந்து எத்தனை வாட்டி தான் எடுத்து வைக்கிறது எனக்கே ரொம்ப சலுப்பாகி போயிடும். அதுக்கப்புறமா துணியெல்லாம் நிறைய துவைச்சி வச்சதெல்லாம் சோஃபா மேலே அப்படியே கிடந்துச்சு. ஸோ துவைச்ச துணி எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட்டை சாப்பாடு போட்டு வரட்டுமான்னு கேட்க போகிறப்ப அவர் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. என்னன்னா எனக்கு சாம்பார் வேணாம், எனக்கு வெரைட்டி ரைஸ் மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்குன்னா இப்போ தான் எல்லாம் நம்ம க்ளீனிங் பண்ணி குக்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணி உசுன்னு போய் உட்காரலான்னு பார்த்தா இவர் வேறு ஒரு குண்டை தூக்கி போடுறாருன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, கேட்டுட்டாங்க. நம்ம வந்து சாம்பார் கொடுக்க வேணாம் வேறு எதாவது செய்யலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த காய்கறிலாம் போட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா நார்மலாக எப்பயும் போல் நம்ம வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு எங்கிட்ட வந்து இருந்த காய்கறி கேரட்டு குடமிளகா இருந்துச்சு. ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு ஏதாவது மசாலாத்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுட்டேன். வந்து சாப்பாடு வடிச்சிட்டேன். சாப்பாடு வடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த சூட்டுலேயே வந்து நம்ம வந்து இப்படி பெரட்டி கொடுத்துரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ செஞ்சு ஃப்ரைட் ரைஸ் வந்து ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படி தண்ணி குடிச்சிட்டு டயர்டாக இருக்குன்னு படுத்துட்டேன். ஒரு சாயங்காலம் ஒரு 3 மணி 4 மணி போல் எந்திரிச்சு கொஞ்சம் அப்படியே ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நிலவாசலில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். நல்லா அழகாக கோலம் போட்ட மாதிரி இருக்குமா சார். அது வந்து அப்படியே தொடச்சிட்ருக்கப்பவே பார்த்திங்கன்னா அதில் லைட்டாக அந்த ஓரம் வந்து உறிஞ்சிட்டு வந்துருச்சு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கவும் பிடிக்கவே இல்லை. சரி இது எடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்படி எடுத்தால் சல்லுன்னு வந்துடும் அப்படின்னு பார்த்தா அது வந்து பிட்டாக தான் வந்துச்சு. அதுக்கு அவ்வளோ நேரம் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆஷ்மிகாவும் முழிச்சிட்டா. முதல்ல நான் வந்து அவளுக்கு எந்திரிச்சோன்னே அவளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சு அப்படி இப்படின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா நைட்டு ஒரு 7 மணி பக்கமாக பார்த்திங்கன்னா மறுபடியும் கிச்சனுக்கு வந்துட்டேன். ஸோ வந்து என்ன டின்னர் பண்ணலான்னு சொல்லிட்டு தோசை சாம்பார் இதே மாதிரியே சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்கவும் சரி அன்றைக்கி வீட்டில் வந்து பன்னீர் இருந்துச்சு. பன்னீர் வந்து கடாய் பன்னீர் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம அந்த ஸ்பைசஸ் இருக்குது பார்த்திங்களா, பிரியாணி மசாலா, அந்த பட்டை லவங்கம் கிராம்பு சீரகம் சோம்பு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தனியா இதெல்லாம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி. ஸோ ஒரு தக்காளி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க 5 பேர் இருக்காங்கன்னா 2 தக்காளி வந்து போட்டுக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள்,
கொத்தமல்லி தூள் வந்து நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இது வந்து ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். சைட் பை சைடு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பன்னீர் வந்து க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கடாயில் வந்து ஆயில் விட்டு அதை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து இதில் நான்ஸ்டிக்கில் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது வந்து ஒட்டாமல் இருந்திருக்கும். பட் நான் வந்து இந்த நார்மல் கடாயில் பண்ணுறதுனால இது என்னவோ அடியிலெல்லாம் ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு. சரி ஒட்டிக்காதுன்னு நினச்சேன், பட் ஒட்டிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. அதையும் அப்படியே வந்து எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். பட் அன்றைக்கி வந்து என்கிட்ட பட்டர் வந்து வீட்டில் இல்லை. ஸோ நான் வந்து கடாய் பன்னீர் மாதிரி ரெசிபி வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு அப்படியே செஞ்சுட்டேன். வீட்டில் வந்து குடமிளகா இருந்தது. ஸோ குடமிளகாயும் போட்டு இன்னும் டேஸ்ட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அதையும் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம வதக்கின அந்த தக்காளி வெங்காயம் அதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி மைய அரைச்சிட்டு வந்துடுங்க. நம்ம எந்த கடாயில் பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி வச்சோமோ அதே கடாயிலே வந்து அந்த மசாலாவெல்லாம் தண்ணி ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ டைல்யூட் பண்ணணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. பிகாஸ் நம்ம முந்திரி பருப்பெல்லாம் போட்டிருக்கோன்றனால கிரேவி வந்து நல்லா திக்காகவே வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து அப்போவே ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா அரைச்சி போட்டிருக்கனால நமக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கிரேவிக்கு வந்து அந்த பன்னீர் அதுக்கப்புறம் குடமிளகாலாம் போட்டு செய்கிறப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் வந்து பன்னீர் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனல் டச்சாக வந்து பார்த்திங்கன்னா நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா போடுறப்போ உங்களுக்கு இன்னுமே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா கிரேவி வந்து ரெடி. என்கிட்ட வந்து கசூரி மேத்தி வந்து இருந்துச்சு. முதல்ல ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கசூரி மேத்தி வந்து நல்லா இந்த மாதிரி கையில் நசுக்கிட்டு அதுக்கப்புறமா போட்டுட்டு மூடி போட்டுருங்க. அது நல்லா அப்படியே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிரேவி. சப்பாத்தியும் சைட் பை சைட் மாவு பிசைஞ்சு அப்படியே போட ஆரம்பிச்சிட்டேன். டைமும் ஆகிடுச்சு. ஸோ ராஷ்மிகாவுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து சாப்பாடு வச்சு ரசம் வச்சுட்டு அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு நாங்கள்லாம் சப்பாத்தி பன்னீர் கிரேவி வந்து சாப்பிட்டோம். சப்பாத்தி பன்னீர் கிரேவிலாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே கொஞ்சம் நேரம் வாக்கிங் மாதிரி நடந்துகிட்டு இருந்தோம். இந்த விளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஒரு லைக் கொடுத்துருங்க. டாடா.